கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த 2026 பொறந்து இன்னைக்கு நம்ம 19வது நாள்ல இருக்கிறோம். இந்த 19 நாளளவும் ஆண்டவர் நம்மள பாதுகாத்தார், நம்மள வழிநடத்தினார், நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார், உடையை கொடுத்தார், உறைவிடத்தை கொடுத்தார். நம்ம நிமித்தம் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்தார், நம்ம குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவர் பாதுகாத்து நம்மள வழி நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவ நம்புறவங்கன்னா, சீயோன் பர்வதம்னா என்ன? மலை. மலையை போல மலை யாராவது அசைக்க முடியுமா? உளி வச்சு குத்தலாம்னு சொல்லலாம். அது குத்துவாங்க, வருஷ கணக்கா யுக கணக்கா குத்தலாம். மற்றபடி அதை அசைக்க யாராவது முடியுமா? ஆண்டவர் கடவுளை தவிர வேற யாராவளையும் அந்த வேலையை செய்ய முடியாது. அதான் அந்த மலையை போல அசையாம நிப்பாங்களாம். வேதம் சொல்லும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பானாம். நீதிமான்னா யாரு? ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறவங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துவை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட போனா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளுக்காக ஆண்டவர் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கட்டுப்பட்டு நடக்கிறவங்கள தான் நீதிமான்கள்னு சொல்லுவாங்க. அந்த நீதிமான்கள் எதுக்கு சமம்னா, இந்த மாதிரி பர்வதம் மலைகளுக்கு சமமானவர்கள். அவங்கள அசைக்கவே முடியாது யாராலையும். ஆண்டவர் நாமத்தை உண்மையா அறிஞ்சிருக்கிறவங்கள யாராலையும் அசைக்க முடியாது. அவங்க விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. எழுந்திரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பலமா நிப்பாங்க. அவங்க எப்படி நிப்பாங்கன்னா, ஆண்டவர் கிருபையால நிப்பாங்க. அததான் இந்த வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் என்ன பண்ணுவாங்க? அசையாம இருப்பாங்க. ஆண்டவர் அசைக்க விடவே மாட்டாரு. என் பிள்ளை மேல நீ கைய வைக்க யாருன்னு கேட்பார், நம்ம மேல கைய வச்சாக்கா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் இந்த இயேசு கிறிஸ்து. நம்மளை விட்டு கொடுக்காதவர், நம்மள மறக்காதவர், நமக்கு துரோகமே நினைக்காதவர். இந்த உலகத்தார் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே நமக்கு துரோகம் நினைக்காத ஒரு 2 ஜீவன் இருக்கா, நம்ம அப்பனும் ஆத்தாளும் தான். உண்மையாவே மனுஷனா பிறந்த அப்பா ஆத்தாவே நமக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்கன்னா, அந்த ஜீவனை கொடுத்து, இந்த நாளை கொடுத்து, இன்னைக்கு இந்த 19ஆம் தேதியை பார்க்காதவங்க எத்தனையோ பேர், இந்த வருஷத்தை பார்க்காதவங்க எத்தனையோ கோடி. போன வருஷம் இந்த நாள் என் அப்பா என் கூட இருந்தார். இந்த வருஷம் இந்த நாள் எங்க அப்பாவை போட்டோவில் வச்சிருக்கேன். அவர் இந்த நாளை பார்க்கல. அவர் பார்க்க நினைச்சிருப்பாரு. ஆனா அவரால் பார்க்க முடியல. அடுத்த வருஷம் இந்த நாளை நான் பார்ப்பேனா? கண்டிப்பா அது என் கையில இல்ல. ஆனா ஆண்டவர் கிருபையால நான் பார்ப்பேன். விசுவாசம். நீ விசுவாசிச்சால் தேவனுடைய மகிமை காண முடியும்னு வேதம் சொல்லுது. அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும், சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும், பண தேவைகள்லையும், எல்லா மனுஷருடைய துரோகங்கள் அதான் இருக்கிறதுலே பெரிய வழி. அது எல்லாத்துலயும் நம்மளை மீட்டெடுக்க ஒரு சக்தியால முடியும்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால முடியும். ஆனா ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து வாங்க. உலகம் கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். மனுஷங்களே நம்பாத காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். மனுஷங்க பிச்சு சாப்பிடுற காலங்கள்ல இருக்கிறோம். ஆண்டவரை ஏத்துக்கோங்க, விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க.